நாங்கள் ஒரு ஏடூர் கிராமத்துலேருந்து காலையில் 9 மணிக்கு கிளம்பினோம். நாங்கள் காலையில் 9 மணிக்கு 1:30 மணிக்கு காலையில் டிஃபனை சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நிக்கல, அதே மூச்சா வண்டி எடுத்தோம். அங்கிருந்து வந்துக்கினே இருக்கிறோம். இந்த இவ்வளவு நேரம் வந்தோம், இவ்வளவு நேரம் டிராபிக்ல நின்னுங்கிறோம். நேற்றுக்கு தலைவர் வந்து அங்க இதே முடிஞ்சிச்சு, ஸ்டேஜ்ல எல்லாமே முடிஞ்சிச்சுன்றாங்க. அப்ப நாங்க இவ்வளவு தொழில் கஷ்டப்பட்டு வந்து எங்க தலைவரை பார்க்காம நாங்க எப்படி போறதுன்னே தெரியாம மூச்சு அப்படியே நிக்கிறோம். நாங்க எப்படிதானே ஒண்ணுமே புரியல. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வீணாயிடுச்சு, எப்படி எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தலைவரை பார்க்க முடியுமான்னு நினைக்கல. 9 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி குளிச்சுட்டு 7 மணிக்கு வேன் வந்து அதுல இருந்து வந்து நாங்க அங்கிருந்து கிளம்பி 9 மணிக்கு வண்டி ஏறி அங்கிருந்து வந்து 1:30 மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டு அதுல இருந்து வரோம். இன்னும் மதியம் சாப்பாடே சாப்பிடல. இதுவரையும் வந்து எங்க தலைவர் மூஞ்ச கூட எங்களால பார்க்க முடியல. இப்படியே திரும்பி போறதுனால எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது. எங்க ஃபேமிலியை பார்க்கலன்றது கூட எங்களுக்கு அதெல்லாம் இல்ல. என் தலைவரை பார்க்கலன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இதை நீங்க தான் எங்க தலைவருக்கு போற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களுக்கு மாநாடு வெற்றி பண்ணோம். நான் சென்னையில இருந்து வருகிறேன். சட்டமன்ற வரங்க. நம்ம சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு மாநாடு அறிவிச்ச ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் மட்டுமே. ஒரே தமிழ் தேசிய மாநாடு நடத்துவது நம்மளுக்காக மட்டுமில்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமில்ல, தமிழ் மக்களுக்கு மட்டும் உலகத்தில் வாழ அம்பேத்கர் நடைமுறை சட்டத்தை கொண்டு வரும் என்ற ஒரே ஐயத்துக்காக நடைமுறைப்படுத்துகிறார். அவருக்கு எல்லாருமே இந்தியா ஒட்டுமொத்தமாக 2வது அம்பேத்கர் என்று அவருக்கு ஒட்டுமொத்தமாக கை தூக்கி அவருக்கு உயர்த்தி நிக்க, அவர் கரங்களை உயர்த்தி அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கு செலுத்துகிறோம். நன்றி. ஜெய்பீம்.